வணக்கம். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜாழ் நடுவீதி பகுதியில் இடம்பெறும் தொடர் மின்வெட்டு தொடர்பில் மக்கள் விசனம். பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஜனாதிபதி அனுர சீன ஜனாதிபதிக்கு விடுத்துள்ள அழைப்பு. மின்கட்டணம் தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் 12, 14 மற்றும் 16 வயதிற்குட்பட்ட மாணவர்களில் குறிப்பாக 2ஆம் வகையைச் சேர்ந்த நீரிழிவு நோய்கள் அதிகரித்து வரும் நிலையில் மாணவர்களிடையே தொற்றாத நோய்களின் பரவல் அதிகரித்து வருவதாக குழந்தைகள் நல மருத்துவர் ருவந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் குறித்த வயதிற்குட்பட்ட இம்மாணவர்களின் கல்லீரல் மற்றும் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் அதிகரித்து வருவதாக இவர் குறிப்பிட்டார். இதனை தடுக்க உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் பரவலான சுகாதார பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருவதாகவும் இந்நிலைமை சுகாதார நிபுணர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் ருவந்தி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மாணவர்களில் இந்த நோய்களின் பரவலை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனக்கும் இலங்கை தூதுக்குழுவிற்கும் வழங்கப்பட்ட அன்பான விருந்தோம்பலுக்கு சீன அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் 4 நாள் சீன விஜயம் குறித்த கூட்டு அறிக்கையில் பல துறை நடைமுறை ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலனுக்கான பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகளை முன்னெடுப்பதற்கான விரிவான பொதுவான புரிதல்கள் எட்டப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி அறிக்கையை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையகம் வெளியிட்டுள்ளது. அதற்கமைய மின்சார கட்டணத்தை 20% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலைகள் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.